ஒருத்தர் போனதுக்கு பின்னாடி அவர் சந்ததி நினைச்சா சரியில்லைன்னா குடும்ப மானத்தை பூரா கப்பலேத்திரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக ஒரு துஆ இருக்கிறது. யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மின் இம்ராஅத்தின் துஷய்யிபுனி கபுலல் மஷீப், நரை வருவதற்கு முன்னாலேயே என்னை நரைக்க செய்கிற மனைவியை விட்டும், வலதின் யகூனு அலைய வபாலா, எனக்கு முசீபத்தாய் அமைந்து விடுகிற பிள்ளைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஓரளவு நமக்கே புரியுது. நரை வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நரையோட தான் சுத்துறாங்க. ஆமா, நாமளா வெளியே சொல்லிக்கிறோம் இளநரை, அது சின்ன வயசுல வருதுன்னு. ஆனா நரைக்கு வீட்டில் இருக்கிற அவர்களும் ஒரு காரணம். சரி, அடுத்த வரி, வலதின் யகூனு அலைய வபாலா, எனக்கு முசீபத்தாய் அமைத்து விடுகிற குழந்தையை விட்டும் நான் சந்ததியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிறார்கள். வாழ்வாக்கு வாழ்ந்த குடும்பத்தை, புகழோடு வாழ்ந்த பாரம்பரியத்தை கெடுத்து குட்டிச்சவராக்க அடுத்த சந்ததியின் சில மனிதர்கள் போதும் அந்த பெருமை முழுக்க கெட்டுவிடும். அன்பானவர்களே, இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இறை அடியார்கள், நேசர்கள், ஆன்மீக பாட்டையின் பெருமக்கள் கேட்ட துஆ நமக்கு தெரியும். ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், எங்கள் மனைவிமார்கள், எங்கள் சந்ததிகள் கண்குளிர்ச்சியாக ஆக்கிவை. கண்குளிர்ச்சி எப்போது கிடைக்கும்? அவன் மார்க்க நெறிப்படி வாழுகிற போது கிடைக்கும். சந்ததி சரியாக பயணிக்கிற போது கிடைக்கும். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுகிற போது கண்குளிர்ச்சி வரும். நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். அதே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போல், ஒமின் ذُرِّيَّتِي ரபிஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் ذُرِّيَّتِي, நான் தொழுதால் அல்ல, என் தொழுகை அல்ல, என் சந்ததியும் தொழுக வேண்டும். சந்ததியை குறித்த கவலை நிரம்பி வழிந்த நபிமார்களின், நல்லோர்களின் சொற்கள் எல்லாம் திருக்குர்ஆன்ல இருக்கு. அன்பானவர்களே, நாம் இந்த தலைமுறைக்கு அழுத்தமாய் குர்ஆன் சொல்லுகிற செய்திகள் பதிய வைக்க வேண்டும்.